இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவரை சுற்றி தான் இந்த ஃப்ளவர் அப்படியே வந்து சுகர் பீடில் கொடுக்க போகிறோம். இது வந்து கிராண்ட் ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணி இதை ஷோ பண்ண பாருங்கள். கொஞ்சம் கிளாரிட்டிக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கிட்ட நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃப்ளவர் ஷேப் நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்போயுமே வந்து இன்னும் ஈஸியாக இருந்தாலுமே நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு அப்புறமா அப்படி கொடுங்க. அதுதான் வந்து எப்பயுமே சேஃபான ஒன்று. அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் கொடுக்கும், நல்லதும் கூட. அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ இங்கேருந்து கொடுத்தா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம கொடுக்கலாம். நம்ம கொடுத்துட்டு 2 தான் எப்பயும் கூட நம்ம கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எப்போயுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு துளி மீடியம் யூஸ் பண்ணுறீங்க, அது பரவாயில்ல ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த அயன் மீடியம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த நிறைய பீட் எடுத்து ஃபாஸ்ட்டாக போட்டு போக ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறைய ஸ்டிச்சஸுமே போட்டு நல்லா அயன் பண்ணலாம். கஸ்டமர் கேட்குற அந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த டியூரேஷன் பீரியட்குள்ளே கொடுத்துட்டு நம்ம இன்னொரு கஸ்டமருடைய ஆர்டர் எடுத்து செய்யலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து வரும் அப்படியே பெண்ட் பண்ணி கொண்டு போய்ட்டு ஃபுல்லாக கொண்டு வரப்போம். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பெண்டும் கரெக்டாக கொண்டு வரணும். அட் த சேம் டைம் இந்த பீட்ஸுமே கிட்ட நெருக்கமாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கம்ப்ளீட் லுக் கிடைக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு நீங்கள் வந்து எப்பயுமே இந்த பீடு இது எந்த இடத்துல எடுக்கணும், கொஞ்சம் அப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து கொண்டு போங்க. அப்போ தான் வந்து அந்த பீடு வந்து நெருக்கமாக இருக்கும். பாருங்கள், இப்படி பார்த்தோன்னே தெரியும், நல்லா நெருக்கமாக இருக்கும் நமக்கு. அப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்ட் வந்து எடுத்தாலுமே அந்த கேப் வராது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துருக்கும் நம்மளுக்கு, எந்த ஒரு கேப் இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கொண்டு போகிறோம். இங்கே அந்த பெண்ட் எப்படி எடுத்து வரேன்னு பாருங்கள். அழகாக நீங்கள் கொண்டு போகிறோம். சேம் ஸ்டிச் கொடுக்குறோம். கரெக்டாக அந்த இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம அப்படியே ஷார்ப்னஸ் மாதிரி கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த பேக் சைடில் வந்து ஒரு ஸ்டிச்சை போட்டு இப்படி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போடணும். நீங்கள் ஃப்ளவர் ஸ்டிச் போடுறப்ப இந்த ஸ்டெப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ப்னஸ் கொண்டு வந்துட்டு இங்கேருந்து நம்ம பீடு சேம் அதே மாதிரி நார்மல் ப்ரொசீஜர் அப்படியே கொண்டு போக வேண்டியது தான். நான் இன்னொரு ஷார்ப்னஸ் வரப்போ உங்களுக்கு ஷோ பண்ணேன். இப்போ பாருங்கள், இந்த ஷார்ப்னஸ் எப்படி இந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரேன்ட்டு பெண்டை கரெக்டாக கொண்டு வரணும். நம்ம அந்த பெண்டை அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஷார்ப்னஸை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பீட் கொடுத்து பார்க்கணும். இங்கே இன்னொரு பீட் கொடுத்தோன்னா ரொம்ப கிட்ட வந்துடுதான்னு பார்க்கணும். ஸோ கரெக்டாக தான் இருக்குது பார்த்தா டிஸ்டன்ஸு. ஸோ 2 பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்னஸ் வேணும்னா 2 பீடு நடுவில் கொடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஷார்ப்னஸ் போதுன்னா 1 பீடு நடுவில் அப்படி கொடுத்து எடுத்துகிட்டு அந்த 2 பீடுக்கு நடுவில் நம்ம கொடுத்து திரும்ப இங்கேயும் ஒரு நாள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம அப்படியே 2 பீடாக கொடுத்துட்டு போகணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பீடாக நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி அப்படியே கொடுத்துட்டு போகணும். அதே மாதிரி அந்த பெண்டு வர இடத்துல நம்ம கரெக்டாக அதை வளைச்சி கொண்டு போகணும். அவ்வளோதான். அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக